அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. வாங்க, 3 பேர் இருக்காங்களே, 3 பேர் இருக்காங்க. வாமா, நீ வாமா, முன்னால் வாமா, நீ உட்காருங்க. அம்மாய், உனக்கு வழக்கு இருக்கா? கோர்ட்டில் கேஸ் கிடக்கா? உங்களுக்கு கோர்ட்டில் எங்கே இருக்குது பிள்ளை? எது இது? யார் நீ? யார்? அங்கே தள்ளி நின்று தள்ளி. இன்னொரு வழக்குடைய அங்கே தள்ளி இல்லைம்மா. இன்னொரு வழக்குடையவங்க யாருப்பா? இவங்க இங்கே வந்து நின்னுங்கம்மா. அப்படி நினைக்க. இன்னொரு குரூப் இருக்குது, அது யார்? என்னடா கேஸ் உனக்கு? உனக்கு என்ன வழக்கு? வா வாவ் 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 வாவ். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. என்னப்பா அவனை பிள்ளைக்கு கையை பிடிச்சிக்காப்பா. எந்த ஊர்? மெட்ராஸில் கால் வந்துட்டு வா. 2 1 கூட கால் வந்துட்டா. இந்த கையை பிடிச்சோன்னு சாமி சொல்லியிருந்தாரு, அது எப்படி அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு கேட்கான். ஒருத்தன் சொல்லியிருக்கான், சாமியை ட்ரம்தரை கலத்தி தூர போட சொல்லிட்டு வேட்டியை கேட்ட சொல்லுங்கய்யா அப்படிங்கான். நம்ம கருப்புசாமிக்கு இது ஒரு யூனிஃபார்ம்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா அதெல்லாம் பெருசாக நினைக்கிறியே? என்னையா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளை 3 வாய் திறந்து சரியாக பேச மாட்டேக்கா. நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் பார்ப்போம் பார்ப்போம். இவா திருப்தி இல்லாமல் இருக்காளா இல்லாட்டி நம்ம தான் ஏமாந்து போயிட்டோமான்னு ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவள் வாய்ப்பூட்டை திறந்து உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், புள்ள மனதை திறந்து பேச வைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தேகமான உணர்வு அவள் உள்ளத்துக்குள்ளே இல்லை. வீண் குழப்பம் வேண்டாம். சாதாரணமாக தான் ஃபோன் பேசுதா, பிரச்சனை இல்லை. அடுத்து கிரிமினல் கேஸில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வாயா ராஜா. டிங் டிங் வா. அமாவாசைக்கு வரணும் அண்ணே, அமாவாசைக்கு வரணும். இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். 100 முறை கால் வந்துட்டு வாங்கண்ணே. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, பொருத்தமான இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்து புரிந்து கொண்டான், அது என் தலையில் போட்டதடி பழியை. செய்யாத குற்றத்துக்கு நீ குற்றவாளி லிஸ்ட்டில் அக்யூஸ்டாக இருக்கியடா. இதை நீ நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்கறிஞரை வச்சு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீ மோதி பார்த்துருக்குற. அதில் உனக்கு வெற்றியை தந்து நீ நிரபராதிங்கிற உண்மையை நிலைநாட்டினால் போதுமா? கால் வந்துட்டு வா. என்ன உனக்கு எந்திக்க முடியலையா? சரி, சிங்காரங்கட்டு சொன்னால் வீடு 2 பேருமே. என்ன எப்படி சொல்கிறது? நகையை அப்படி பொண்ணம் போல் அவன் வீட்டில் கொண்டு வந்து போட வைக்கிறேன். இந்தா மனதை குழப்பாத, நாங்கள் வீடு வந்து சேரும். இந்த கேஸில் உனக்கு வெற்றியை தரேன், ஜெயிச்சிருவாப்பா. நீ கவலைப்படாத, தைரியமாக இரு. ஓ, நான் இருக்கேன், நீதிக்கு உன் பக்கம் நான் இருக்கிறேன். சென்று வா மகனே, வென்று வா. அடுத்து நீதிமன்ற வழக்கு யாருக்குமா? உனக்கா? என்ன வழக்கு? கால் வந்துட்டு வாங்க. வாங்க, நீ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? உங்களுக்கு என்ன வழக்கு? உங்களுக்கு என்னம்மா வழக்கு?
கேட்டு பார்ப்போம். எப்பா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கீங்க? அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஈக்குவலாகவே உங்கள் எதிரி வேறொரு டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துருக்கான். புரியுதா? ஆனால் எங்கே போனாலும் சரி ஜெயிக்க முடியாது. இந்த கேஸு கவுண்டிங் கேஸாக தான் போய்கிட்டு இருக்குமே தவிர வெற்றி பெற முடியாது. அவன் என்ன செஞ்சிருந்தான் பார்த்துருவோமே அப்படின்னு உன் எதிரி சவால் விடுறான்டா. கால் வந்துட்டு வா. உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த தொழிலை வளமாக்கி தரேன். 17 வருஷத்துக்கு அசையாமல் காப்பாற்றுறேன். எப்படி வா மகளே, அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். போ வாப்பா. நீதிமன்ற விளக்கு ஆண்மகனே ஓடியா. அப்படி நின்றுக்காப்பா. நீ கால் ஒன்றாத்தா. அடுத்து ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு நபர்கிட்ட வாங்க. என்னப்பா இன்ஜினியரிங்? என்னது இன்ஜினியரிங்? என்னது இன்ஜினியருக்கு? நல்ல மனிதனாக இருக்கான அவன். என்னாச்சு பணம்லாம்? வாரேன். இந்த பொம்பளைக்கு புரியாத. உட்காருங்க. அண்ணன் இருக்கீங்களா? ஷபாஸ். என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க? வாங்க பக்கத்தில் வாங்க. என்ன பண்ணணும் பையனுக்கு? கால் வந்துட்டு வாங்க. என்ன கேஸ் அது? கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வாங்க. வேண்டாம் உனக்கு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாங்க 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 வாங்க. உன் பையனை பார்த்தேன், வைப்பாட்டி வச்சுட்டாலே தான். ஒரே பாயிண்ட், அவ்வளோதான். யாரும் இந்த பால் நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் உண்மையானது. அதனால் அவன் இப்போ உன் மகனை எதிர்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறா. உன் மகனை திருத்தி வாழ வச்சுட்டு இருந்தா போதுமாயா? அவனை நான் திருத்தி கொண்டு வரேன், கவலைப்படாத. என்ன அதுக்கு அந்த பொம்பளை காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உன் மகன் தான் காரணம். அடுத்த பிள்ளைகள் மேலே பழிவு சொல்லிட்டோம்னு நமக்கு பாவம் பிடிச்சாலும் சொல்லுவேன்டா. உன் பிள்ளை தான் காரணம். உன் பிள்ளையை திருத்தி நல்ல ஒற்றுமையாக வாழ வச்சார். இந்த அப்படி ஜெயித்து காப்பா. அடுத்த பைசியில் தான் சொத்து விஷயம் முடியும். போயிட்டாங்க. நல்லா இருங்க. சாப்பிட்டு வாங்க. போங்க வாங்க. கால் ஒன்றா பண்ணி கர்மதாமிக்கு சாமி. அடுத்து வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பணத்தை செலவழித்து. அம்மா நீங்கள் போங்க. அக்கா போங்க அக்கா. வேலை சம்பந்தமாக பணத்தை செலவழித்து நாங்கள் ஏமாந்துருக்கோம்னு சொல்லி வந்தவங்க யாருப்பா? யாருக்கு வேலைக்கு? யார்கிட்ட பணம் கொடுத்திய? யார் வாங்கினா? வேலை வாங்கி தரோம்னு சொல்லியா? போமா, குழப்பிக்கிட்டு கிடக்கி. வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து பணம் இழந்தவர் யார்? எந்த ஊர்? உட்காருங்க. இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். கல்யாணம் முடித்து கணவன் மனைவிக்குள் பிரிவான மனவேதனை உடையது யார்? பையனுக்கு என்ன செய்யணும்? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பணம் சம்பந்தமாக இன்ஜினியர்கிட்ட மனம் பாதிக்கப்பட்டு இப்போ அதில் வெற்றி அடைய முடியாமல் ஏமாந்து போய் நிற்கிற. ஒன்று இந்த இன்ஜினியர் ஒத்துழைக்கணும், அல்லது வாங்கினவன் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஒரு முடிவு எடுத்து இருந்தால் போதுமா உனக்கு? வேறு என்ன செய்யலாம்? ஆமாம், அது எனக்கு தெரியும். படிப்பு முடிச்சு வெளிநாட்டுக்கு போக முடியாது. இங்கேயே ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு உனக்கு வழிவகுத்து தானே. நல்லா இருக்கு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. நீ
அவர் வேறு நீங்கள் வேறு, நீங்கள் வேறு அவர் வேறு, எல்லாமே ஒரு வேறு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எம்பெருமான் வெங்கடாச்சலபதி வருகிறாரே, வெங்கடாச்சலபதியை. அதனால தான் நீ வந்த உடனேயே என் திருப்பாதத்தை நீ தொட்டவுடன் அவருடைய திருப்பாதம் என் கண்களுக்கு தெரிந்தன. கால் வந்துட்டு வா செல்ல ஐயா. இப்போ உன் பிள்ளைக்கு புதுமை வாழ்வை அமைச்சு கொடுத்தா போதுமா? வேற என்ன வேணும்? சொத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 3 பேர் எதிர்ப்பாக இருக்காங்க. அந்த 3 பேரையும் மனத்தை மாற்றி சமாதானமான வழியில் உனக்கு வெற்றியை தருவதற்கு நல்ல முடிச்சு தரேன், ஜெயிச்சிருவேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சாச்சு, சொத்தும் முடிஞ்சாச்சு. 3 பேரை என்னை பார், சந்தோஷமா இரு. பண்ணிடலாம். எஸ் இருக்கா? நான் கூப்பிடுமுன்னு நீ எனக்கா பாருங்க. வாழ். கர்மசாமிக்கு என் குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் வேணும். எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதா, இல்லைன்னா என் உயிரவே நீ எடுத்துரு கர்மசாமி அப்படின்னு ஒரு பேய காக்க வந்திருக்கான். வாடா மெல்ல வாடா, மெல்ல வா, மெல்ல வா. ஒரு பெண்ணடியால் என் கணவனுடைய மனநிலைகள் சீராகாமல் நான் வருத்தப்படுகிறேன் என்று கேட்கிறாளே, யாரடி அது? ஓடிவா என் செல்லக்குட்டி. உகார் உகார் உகார். கர்மசாமிக்கு உன் பிள்ளையை காப்பாற்றி தரம்னு உத்தரவு ஆயிடுதுடா. வயசு எத்தனை? 5வது வயதுக்குள்ளே உன் பிள்ளை தெளிவான பிள்ளை ஆகும். மெல்ல மெல்ல இந்த ஃபிக்ஸ் வருது நிற்கும், உடல் வளர்ச்சி ஆகிவிடும். அதனால் வீணான குழப்பம் தேவையில்லை, மருத்துவ உதவி அவசியம். கால் வந்துட்டு வா. யாரு? அந்த அண்ணன் நினைக்கிறான் நம்மளை கூப்பிடுறாரு வந்து நிற்போம். ஆனால் இங்கே நடக்கிற இந்த சம்பவம் ஒரு தெய்வீகத்தை கொடுக்குன்னு உள்ளத்தில் நினைக்காரு. உண்மையா இல்லையா? ஆமாம். எல்லா வல்ல கருப்பசாமியுடைய கருணையால் உன் பிள்ளை காப்பாற்றப்படுகிறது. அதனால் உயிர்கண்டம் இல்லை. பிள்ளையினுடைய நரம்பியல்கள் வளர்ச்சி அடையப்படும். மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் மருத்துவத்தால் குணமாக்கப்படும். போதுங்களா? கொண்டாங்க முடிய மேலே தூக்குடா. கர்மசாமிக்கு மெல்ல மெல்ல வளர்ந்துருதுடா. நல்லா இருக்கு. இந்த உன் கடன் தீரும். தொழில், இந்த தொழிலில் உனக்கு வளர்த்த தாரேன், வெற்றியாகி தாரேன். இந்த நல்லா இருக்கு மகனே, புண்ணியத்தை அடைவாய். வீணாக கவலைப்பட்டு கலங்காதீர்கள். சக்தி கிடைச்சாச்சு, போங்க தானே. வாமா, கால் வந்துட்டு வாமா. நீ யாரெல்லாமா வந்திய? இது யாரு? உன் வீட்டுக்காரருடைய அம்மா. தாயை வச்சுக்கிட்டே மகனை குறை சொல்ல வேண்டியிருக்கு. என்ன மாட்டு போகிறேன்னா தெரியல. என்னம்மா செய்யணுமா வீட்டுக்காரருக்கு? எனக்கா உன் பிள்ளைக்கு நீ அறிவுரை சொல்ல வேண்டாமா? சொல்லியாச்சு. அடுத்தவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். உண்மையா? என்ன அவ்வளோ பெரிய அக்கறை இன்னொரு குடும்பத்து மேலே? எனக்கும் தெரியல. நான் என்ன செய்யா? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. துப்பு கட்ட மூதி. போய்டா போய்டா போய்டா. ஆனால் நல்லா இருக்கிறானே, கட்டிக்காரத்தனா பட்டுக்கோட்டை மிஞ்ச முடியாது. ஆமாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். எப்படி சொல்லுது? கூடா நட்பு கேடாய் முடியும். ஔவையாருடைய வாக்கு. ஒட்டார்பெண் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையில் கெட்டான் என படுதல் நன்று. திருவள்ளுவருடைய வாக்கு. படித்த முட்டாள் ஓம் புருஷன். உண்மையா இல்லையா? அடுத்தவங்க சொல்ல கேட்டு அடுத்தவங்களுக்காக உழைச்சி நம்முடைய காசு பணத்தை பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கணக்கு இல்லாமல் பொண்டாட்டிட்டு சண்டை போடுறது, நிம்மதியாக தூங்காமல் இருக்கிறது, இதுதான் அவனுடைய வேலை. நல்ல கட்டிக்காரன். ஆனால் அவன் இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு லாபம் இல்லை. அப்படி என்ன விஷயம் அவன் செய்தான்? கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாகில் நிறைய பணத்தை விடுதான். நைட்டெல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறான்.
நைட்டில் ரவுண்ட் அடித்து ஆம்பளையை செட்டப் பண்ணிட்டு இப்போ அதுக்கு பிறகு கால் வந்துட்டு வாக்கா, பிறகு உள்ளது பிறகு பேசுவோம், நீ கால் வந்துட்டு வா. இங்கே வந்தால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்னு பயந்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் தெரியுமா? என்ன உன் வீட்டுக்காரரை திருத்தி தாரேன், சண்டை போடாமல் இருக்க வைக்கிறேன். இந்தா பக்கத்தில் வாமா. எத்தனை பிள்ளை? சரி, இந்தா புண்ணியத்தை பெறுவாயம்மா. உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழி வகுக்கிறேன். நல்லா முடியா, உங்கள் அப்பரை திருத்தியாச்சு. வா பக்கத்தில். ஆமாக்கா, வயசு 22 33 பின்ன எப்படி இருக்கும்? நடக்க முடியாமல் தான் இருக்கும். பக்கத்தில் வாங்க. இது இயற்கையின் கோளாறு மகளே. மனதை ஆரோக்கியப்படுத்தி மருத்துவத்தால் திறனாவாய் வெற்றி உண்டு. சென்றுவா. இந்த நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு இடம் சொத்து சம்பந்தமாக பிரச்சனை உடையது யாரு? வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? காது கேட்குமா? காதெல்லாம் கேட்கா அவ்வளோங்கா கேட்குதாக்கா? நான் உடம்பு பிரச்சனையை பற்றி சொன்னேன்னா இடம் பிரச்சனையை பற்றி சொன்னேனாப்பா? எப்படி காது கேட்குங்கிறது அப்போ பொய். மனதுக்குள்ளே உங்களை பற்றியே மட்டும் நினச்சிருந்துக்கிட்டு இருக்கிய. அதனால் இது கூப்பிடுறது நம்மளை தான் அப்படின்னு சைக்காலஜியாக உள்ள விட்டு என்னக்கா இது கால் வந்துட்டுவாங்க. சரணே, எந்த ஊர், எந்த இடம்? ஐஸ் கம்பெனி எதுவும் இருக்கா பக்கத்தில்? உத்தரவு இருக்கு. இரு. என்னப்பா அது பத்திரங்களா? அப்படியா? 1 2 3 ஒரு பத்திரத்தில் பில்டிங் இருக்குது. அது என்ன பில்டிங் உள்ள பத்திரம்? எது உங்கள் வீடு? வீடு பில்டிங் கட்டலாம்னு பிளான் போட்டிங்க. சரி, அதுக்கு அந்த பிளானிங்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? அப்ரூவல் வாங்கிட்டீங்களா? கால் வந்துட்டு வாங்க. பில்டிங் ரெடி ஆகுமா கருப்பசாமி? ஆகாதான்? ஆகும். கரெக்ட், முடிச்சுருவோம். டெங். இன்னும் வந்து பத்திரம் நமக்கு அதுக்கு அவருக்கு தான். வரலாம் வாப்பா. ஹோ 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 ஹோ. இந்த சட்டப்படி உனக்கு அப்ரூவல் கொடுக்கலாம்னு சொல்லி உத்தரவாயிடுது. ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனையால் நடக்க மாட்டேக்கு. இதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? சரியாக 68 நாளையில் ஜெயிச்சிருவேன். வெற்றியாக்கி தரேன். வில்லங்கலாமல் முடிப்போம். புரியுதா? என்ன புரியுது? என்ன புரியுது? இன்னும் புரியலையா? இது என்னது? நடந்துடும் போங்க. கல்யாணம் ஆவணியில் வெற்றி ஆயிரும். போயிட்டு வாங்க. ரங்கநாதா. ஸ்ரீரங்கம் போயிருக்கேடா? இன்னும் ஒரு முறை போயிட்டா எல்லாமே முடிஞ்சாச்சு. போங்க. கர்மசாமிக்கு பெங்களூர். இன்னைக்கு சென்னை உத்தரவு விடுவதான். வருத்தப்படாதீங்க. பெங்களூர் ஐஸ் கம்பெனி கால் பெங்களூர். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கும் உத்தரவு இருக்கிறது. மனதை அமைதி கொடுங்கள். நல்ல காரணம் ஏற்றுக்கிடவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது. என்னைக்கு எத்தனை பேருக்கு உத்தரவோ அதுதான். இன்று எத்தனை பேருக்கு உத்தரவோ அதுதான். பொறுமை நன்று. இருங்க, வாரேன். அங்கே இருங்க, உங்கள் இடத்துல இருங்க. என்னப்பா வேணும் உனக்கு? இன்னைக்கு என்ன வேணுங்கிறத சொல்லியா? உன் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் உங்கள் அண்ணன் முடிவு எடுக்கணும். அப்படி தானே? அவர் முடிவு எடுத்து தெளிவு பண்ணிட்டா உன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதை வசக்கி சரி பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா உனக்கு தொழில் இந்த வருடத்திலேயே வெற்றியாயிரும். உன் பிள்ளைங்களுக்கு புதுமையான வருமானம் கிடைக்கும். ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு பெங்களூர் வாப்பா. என் பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு, என் இடத்துக்கு வெற்றி கிடைக்கணும்னு கேட்டு வந்தேன். கால் வந்துட்டாயா? நீ யாருடா தம்பி? அப்பாவா? வாப்பா வா.
நீங்கள் யாருக்கா? வருக வருக. சென்னை உட்காருங்க, பிற பேசுவோம். மனம் குழப்பாமல் உட்காருங்க. நம்மலாம் நீங்கள்லாம் தெய்வீக வழி உடையவங்க. உத்தரவுக்கும் தெய்வ சக்திக்கும் மரியாதை கொடுத்து மன அமைதியோடு உட்காருங்க. கூப்பிடணும்னு வருத்தப்படாதீங்க. விளக்கம் தெளிவாக கிடச்சிரும், போங்க. விளக்கம் கிடச்சிரும், போங்க. அவ்வளோதான், வேலை முடியுது. ஏக்கா நீ நல்ல காலில் விடல, காலில் விட்டுவா. யார்கிட்ட ஏமாத்த பார்க்க நீ? தாத்தா தாத்தா என்ன தாத்தா? நானி ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் ஒரு மரத்தின் அருகில் ஒரு மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கலாப்பா. அதையெல்லாம் தாண்டி வலது பக்கமாக போயிட்டுனா ஊர் எல்லையை பார்த்தேன். அந்த காலத்தில் கும்பிட்டு வந்த முனீஸ்வர சாமி உங்கள் ஏரியாவில் இருக்கார். அதை தாண்டி போய் பார்த்தேன், பிரதானமான சிவன் ஆலயம் ஒன்று இருக்கிறது. கால் விழுத்து வாங்க என் செல்ல மக்களே. சும்மா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், நம்ம அங்கே தான் இருப்போம். எது ஒன்று எங்கே இருக்கிறாரு இருக்கிறாரா? உன்னுடைய பிள்ளைக்கு நல் வாழ்வை அமைச்சு தரப்பா. உன் இடம் சம்மந்தமாக சில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். அதை ஜெயிச்சு எதிரிகள்கிட்ட இருந்து மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நான் சூட்சமா சொன்ன நீ ஓப்பனாக சொல்லுதிய. என்னப்பா பிள்ளை, உனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு, பணம் தந்துட்டேன், பக்கத்தில் வா. இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்திலே போட்டு அங்கிருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வா. எவன் எதிர்ப்பு தெரிவிக்கானோ அவன் மனத்தெல்லாம் நீதியின் பாதையிலே இழுத்து உன் உரிமையை வாங்கி தருகிறேன். போ. நல்லா இரு சின்ன மகனே, ஓடியாம்மா. வீணாக மனதால் குழம்பி உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு செய்வனை வச்சுருக்காங்கங்கிற மூட நம்பிக்கையில் மண்டை குழம்புது உனக்கு. கால் நொண்டு வா. புரியுதா? இந்த கால் வலி தீரும். ஆமாம்மா, அந்த காயின் சொந்தமான விஷயம் உன் வீடு வந்து சேரும். போமா. இது யார்? சரி, நல்லா இருக்கும். அமாவாசைக்கு வாங்க. வாடா தம்பி, பெங்களூரா? கால் வந்துட்டு வா.